நிரந்தர நண்பனும் இல்லைன்றது ஒரு பொதுவான கருத்து. அதை இன்னைக்கு உடனடியாக நடிகர் விஜய் பேசியிருக்காரு. ஆனால் நிரந்தர எதிரியும் நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் கூட ஒரு கட்சி கொள்கை அடிப்படையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரி இருக்கிறான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி சொல்லும் பொழுது நாங்களும் காங்கிரஸும் இன்னைக்கு எதிரியா இருக்கோம், நாளைக்கு நண்பாக முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்முடைய சித்தாந்தங்கள் வேறு 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 வேறு. மக்கள் பார்த்து ஓட்டு போடுறாங்க. அதே போல நாங்களும் பல கட்சிகளும் ஒன்றாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. சில இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு நாட்டினுடைய நலனுக்காக அது நடந்திருக்கு. 99 2004 NDA ஆட்சி, அடல் பிஹாரி வாஜ்பேயினுடைய ஆட்சி நடந்திருக்கு இல்லைன்னு நான் சொல்லல. அதனால் நிரந்தர எதிரி நிரந்தர நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா இடத்திலும் பொருந்தாது என்பது என்னுடைய கருத்து. அண்ணே, நான் யாரை பற்றியும் நான் தப்பாக சொல்கிற ஆள் இல்லைங்கன்னா, எல்லோரும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, பவர் இருக்குது. அது பிரசாந்த் கிஷோர் அவர்களாக இருக்கட்டும், தமிழகத்தில் சுனில் கண்ணுகுலுன்னு ஒருத்தர் இருக்கார், அவராக இருக்கட்டும். இவங்க எல்லாருமே நான் எப்பவுமே வெளியிருந்து பார்க்கக்கூடிய ஆளுமைகள். நிறைய அவங்களுக்கு அரசியல் தெரியும். நான் சும்மா போகிற போக்கில் அப்படியே தேறி வாரி அரைக்க விரும்பலை, தெரியும். அதே நேரத்தில் எந்த அளவுக்கு தெரியும் அது எனக்கு தெரியாது. ஏன்னா நாம களத்தில் இருக்கோம், கூட இருக்கோம், கீழே இருக்கோம், சுற்றிக்கிட்டு இருக்கோம். நமக்கு எந்த அளவுக்கு தெரியும், அவர்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும். ஒரு டீம் போட்டு வேலை பார்க்குறீங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பசங்களையும் ரெக்ரூட் பண்ணி தமிழ்நாட்டில் வேலை பாருன்னு டீம் வச்சிருக்காங்க. ஸோ அந்த பசங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் எனக்கு தெரியாது. அதனால யாரையும் நான் குறைச்சி மதிப்பிடல. அதே நேரத்தில் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டனையும் தலைவனையும் குறைச்சி மதிப்பிடாதீங்கன்னு நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அரசியல் களத்தில் இறங்கும் பொழுது தான் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். பீகார் கடுமையான அரசியல் களம், எளிதான ஒரு களம் இல்லை. ஜாதி அரசியல் நிறைந்திருக்கக்கூடிய களம். பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அங்கே போயிருக்கிறாங்க, நின்னாங்க. நான் யாரையும் குறைச்சலாம் மதிப்பில்லை. வருகின்ற காலத்தில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வளர்வார்களா, ஜனசுராஜ் வளருமான்னு தொடர்ந்து பார்க்கணும். ஆனால் இந்த முறை நடக்கக்கூடிய பீகார் தேர்தலையும் NDA தான் ஜெயிக்க போகுது. எழுதி வச்சுக்கங்க. NDA வில் வின். பிஜேபி கடந்த முறை போல பெரிய அளவில் பிஜேபி அங்கே MLA-க்களை பெற போகிறோம். இன்னைக்கு நான் சொல்றது எழுதி வச்சுக்கங்க. தமிழ்நாட்டுக்கு முன்னாடி நடக்கத்தான் போகுது. களத்தில் பிரசாந்த் கிஷோர் அவருடைய ஜனசுவராஜ் இருக்கத்தான் போகுது. தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு முன்னாடியே நீங்கள் பார்க்கத்தான் போறீங்க. பிரசாந்த் கிஷோருடைய கட்சி இருக்கும், பிஜேபி இருக்கும், யார் அதிகமாக ஜெயிப்பாங்கன்னு பாருங்க. அதனால் லாங் ஸ்டாண்டிங்காக பாலிடிக்ஸில் நிற்கணும். 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழிச்சு சில பேருக்கு வாய்ப்பு வரும். அதனால் எல்லோருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்தனால கேம் மாறும். கோச் முக்கியமா, கேப்டன் முக்கியமா, பிளேயர் முக்கியமான? எப்பொழுதுமே பிளேயர் ஃபர்ஸ்ட், கேப்டன் செகண்ட், கோச் தேர்ட், ஸ்பெக்டேட்டர் ஃபோர்த். அண்ணா கலந்து கொள்ளும் கடிதம் எனக்கு தான் அனுப்பிச்சிருக்காரு. அண்ணாமலைன்னு போட்டு எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. நீங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. கலந்து கொள்வோம் சொல்றதை விட நான் கேட்கிற முதல் கேள்வி என்னங்க ஐயா பிரச்சனைன்னு கேட்கிறேன். இன்னைக்கு நான் பதில் கடிதம் நாளை காலையில் எழுதுறேங்கண்ணா. ஐயா கடிதம் போட்டீங்க, இதெல்லாம் கருத்து சொன்னீங்க, பதில் பாருங்க ஐயா. கடிதத்திலே உங்களுக்கு தெளிவுபடுத்திடணுமே. எதுக்கு 45 கட்சிக்காரங்களை கூப்பிட்டு நீங்க உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணி 45 கட்சி நேரத்தை வேஸ்ட் பண்ணி வடை பஜ்ஜி டீ போண்டாலாம் உங்களை போன்று என்னை போன்று வரி கட்டுறவங்க தலையில சுமத்தி, அந்த டீ பஜ்ஜி போண்டாலாம் நீங்கள் நானும் வரி தானே கட்டுறோம், கிளாரிஃபை பண்ணிட்டோம், புரோரேட்டான்னு சொல்லிட்டோம், விகிதாச்சாரன்னு சொல்லிட்டோம். அதை தாண்டி இல்லப்பா சும்மா வாங்க அந்த கிரிக்கெட் மேட்ச் விராட் கோலியை பத்தி பேசுறானா சும்மா போயிட்டு வரேன். விராட் கோலி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நல்லா ஆடினாருன்னு முதலமைச்சர் சொன்னா கேட்க போறேன். ஆனா டீலிமிட்டேஷன் பத்தி பேசுறதுக்கு என்னென்ன மேட்டர் இருக்கு? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.